விக்ரம் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து முதல்ல வந்து குழந்தைக்கு வந்து கதை சொல்கிறாரு. ஸோ வந்து கதை சொல்லி அப்படியே வந்து படம் வந்து ஜேர்னி ஆகுது. அப்புறம் மாறி மாறி வருது. இது வந்து கதையா இல்லாட்டா வந்து அது கனவா அப்படின்னே தெரியல. ஸோ அந்த மிக்ஸ்அப்லேயே போயிட்டு இருக்கு படம். அதாவது விக்ரம் நடிப்பு பார்த்திங்கன்னா வந்து எல்லா கேரக்டருக்கும் வந்து யதார்த்தமாக சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ஜமீன்தார் வந்து என்ன பண்ணுறாருன்னா பண்ணுறாங்கன்னா வந்து அந்த அவங்க நிலத்துலேயே அவங்க வந்து வேலை செஞ்சு அவங்களுக்கு உண்டான சம்பளத்தை வந்து ஜமீன்தார் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இது பிரிட்டிஷ்காரங்க ஒரு பக்கம் இருக்காங்க, ஜமீன்தார் ஒரு பக்கம் இருக்காரு. ஸோ இது வந்து ரெண்டுக்கும் இடப்பட்ட பகுதியில் தான் வந்து மக்கள் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. பிரிட்டிஷ்காரங்க ஒரு பக்கம் கூப்பிடுறாங்க. ஸோ அவங்க பாதி பேர் அதை நம்பி போகிறாங்க. அப்புறம் திரும்பியும் வந்து பிரிட்டிஷ்காரங்க பழி வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் படம் போயிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து அது இது வந்து இடையில பார்த்திங்கன்னா நிறைய வந்து மதத்தை தழுவிலாம் நிறைய வந்து சீன்ஸ்லாம் வந்துருக்குது. புத்தர், அப்புறம் இந்து கடவுள்கள், அப்புறம் முஸ்லீம் கடவுள்கள், அப்புறம் அது பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ கடவுள், இந்த எல்லாத்தையும் வந்து பேஸ் பண்ணி தான் பொதுவாக படம் எடுத்துருக்காங்க. ராமானுஜர்லாம் அந்த வாழ்ந்த காலகட்டத்தில் இருக்கும்போது எப்படி இருக்குமோ அது மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க. ஸோ படம் வந்து ஆற தழுவி தான் போயிருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வந்து கொஞ்சம் மெருகட்டி தான் நல்லா